தவம் மெடிடேஷன் என்பது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி உள்முகமாக கவனத்தை செலுத்துவதன் மூலம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சீராக்கும் ஒரு பயிற்சியாகும். தவம் செய்வதால் உளவியல் மற்றும் உடல் சார்ந்த பல நன்மைகள் கிடைக்கின்றன. தவம் செய்வதால் ஏற்படும் உளவியல் நன்மைகள்: மன அமைதி. தவம் செய்வதால் மனதின் அதிர்வெண் குறைந்து ஆல்பா அதிர்வெண்ணை அடைந்து மனம் ஆழ்ந்த அமைதி பெறுகிறது. இது வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியில் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் சமநிலையுடனும் இருக்க உதவுகிறது. தெளிவான சிந்தனை மற்றும் ஆக்கப்பூர்வம். தியான நிலையில் ஆழ் மனதிற்கு செல்ல முடியும் என்பதால் மனம் அமைதி அடைவதுடன் நாளடைவில் தெளிவான சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மேலோங்கும். முடிவெடுக்கும் திறன் கூடும். பதட்டம் குறைதல். தவம் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து உணர்ச்சி சமநிலையை மேம்படுத்துகிறது. தன்னம்பிக்கை அதிகரிப்பு. தவம் தன்னம்பிக்கையை அதிகரித்து மனதின் அந்தரங்க பலத்தை தருகிறது. கட்டுப்பாடான எண்ணங்கள். தீய ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகள் கட்டுக்குள் நிற்கும். மனதின் நெறியற்ற எண்ணங்களால் சக்தி விரயமாவது தடுக்கப்படுகிறது. நினைவாற்றல் மேம்பாடு. தவம் செய்வதால் மனம் அமைதி அடைவதுடன் நினைவாற்றலையும் மேம்படுத்தும். இது எண்ணங்களில் அதிக கவனம் செலுத்த உதவுகிறது. தவம் செய்வதால் ஏற்படும் உடல் சார்ந்த பலன்கள்: சீரான உடல் இயக்கங்கள். தவம் செய்யும்போது உடல் இயக்கங்கள் சீரடையும், மூச்சின் வேகம் குறையும், இதயத்தின் துடிப்பும் குறைவடையும். உயர் இரத்த அழுத்தம் சீரடைதல். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தம் சீரடைகிறது. வளர்சிதை மாற்றம் குறைதல். வளர்சிதை மாற்றம் குறைவடைகிறது. நரம்பு மண்டலம் அமைதி. சாந்தி. தவத்தினால் உடல் வெப்பம் தணியும், நரம்பு மண்டலம் அமைதியடையும். நோய் எதிர்ப்பு சக்தி. உடல் சக்தி மனோசக்தியாகவும் மனோசக்தி உடல் சக்தியாகவும் மாற்றி பயன்பெறலாம். சில தவ முறைகள் உடலில் உயிரின் இயக்கத்தை சீராக்கி உடல் வலி, காய்ச்சல், அசீரணம் போன்ற நோய்களை நீக்குகின்றன. தொடர்ந்து தவம் செய்வதால் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். நல்ல தூக்கம். தொடர்ந்து தவம் செய்வதன் மூலம் தூக்கத்தின் தரம் மேம்படும். தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு தவம் பயனுள்ளதாக இருக்கும். இது மெலட்டோனின் ஹார்மோனின் அளவை அதிகரித்து தூங்குவதை எளிதாக்குகிறது. பலன்களை எவ்வாறு பெறுவது? தொடர்ச்சியான பயிற்சி. தவம் செய்வதன் பலன்கள் ஒரே நாளில் கிடைத்துவிடாது. இதனை தினசரி வழக்கமாக மாற்றும் வரை தொடர்ந்து பயிற்சி செய்து வர வேண்டும். தினமும் குறைந்தது 20 நிமிடங்கள் தவம் செய்வது நன்மை பயக்கும். முறையான வழிகாட்டுதல். தவம் செய்வதற்கான சரியான முறைகளை ஒரு நல்ல குரு அல்லது அனுபவமிக்க பயிற்சியாளர் மூலம் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். எளிய முறை குண்டலினி யோகம் போன்ற பயிற்சி முறைகள் இதற்கு உதவும். மனதையும் உடலையும் தளர்த்துதல். தவம் செய்வதற்கு முன் உடல் தளர்த்துதல் பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை பிராணாயாமம் செய்வது மனதையும் உடலையும் தளர்வாக வைத்திருக்க உதவும். அமைதியான சூழல். தவம் செய்ய ஒரு அமைதியான, இடையூறுகள் இல்லாத சூழலை தேர்ந்தெடுப்பது நல்லது. தவம் என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மா மூன்றையும் சமநிலைப்படுத்தி முழுமையான நல்வாழ்வை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியாகும்.